இயற்கை சொல்லிக் கொடுக்கும், வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும். இயற்கையும் தெய்வத்திற்கு அருள்பாலித் தருளுகின்றது என்று தெரிவிக்கின்றது இதிகாச, புராண, காவிய, நாடக காப்பியங்கள். இறைவனின் அருளாட்சியும் மருளாட்சியும் அருள்பாலித் தருளுகின்ற இயற்கை எழில் ஒரு மனிதனுள் ஆத்மசக்திக்கு உறுதுணையாக இருந்து அந்த மனிதனை நல்வழிப்பாதையில் அழைத்துச் செல்கின்றது. இவ்வாறான இயற்கை எழில் சூழ்ந்த இறைவனின் பேரருளை பெற்று விளங்கும் கொல்லிமலை தமிழகத்தில் சித்தர்கள், முனிவர்கள், மகா ஞானிகள் வாழ்ந்து கொண்டிருக்கும் மலை கொல்லிமலை. அரிய மூலிகைகள், தாதுப் பொருட்கள், பாஷாணங்கள் உற்பத்தியாகின்ற மலை கொல்லிமலை. 14 சித்தர்கள், சங்க இலக்கியம், நற்றிணை, குறுந்தொகை, புறநானூறு, பதிற்றுப்பத்து, ஐங்குறுநூறு போன்ற பல நூல்களில் சிறப்பித்து புலவர்கள் பலரால் பாடப்பட்டுள்ளது கொல்லிமலை. கொல்லிமலை தவம் செய்வதற்கும் தனித்து வாழ்வதற்கும் தகுதியான திருத்தலம். கொல்லிமலையில் எண்ணற்ற மூலிகைகள் நிறைந்துள்ளன. மனித வாழ்விற்கு இன்றியமையாத கொல்லிமலையின் மூலிகைகளை மிகச் சாதாரணமாக எவரும் பறித்திட இயலாது. தேவையான மூலிகைகளை காப்பு கட்டி அதற்குரிய செய்யுளை பாடி பறந்து பக்தி பரவசமாகி சங்கல்பம் செய்து கொண்டு தக்க நாட்களில் கொல்லிப்பாவையை வேண்டி மூலிகைகளை எடுத்து அதற்குரிய மந்திரத்தை பிரயோகித்தால் மட்டுமே கொல்லிமலையின் மூலிகைகள் மனிதனுக்கு பயன்படும் வண்ணம் அமையும் என்பது திண்ணம். கொல்லிமலை. கொல்லிமலையில் எண்ணற்ற தெய்வங்கள் இருப்பினும் மலை வளம் என்ற நூலில் சொல்லப்படுகின்றது, கோரக்கர் என்னும் சித்தர் தன் சீடர்களுடன் கூடி தவம் இருந்த தலம். கொல்லிமலையில் இருக்கும் சித்தமாதா, சித்த வித்யா என போற்றப்படும் ஜெகன்மாதா ஸ்ரீ பாலாம்பிகை திருவருள் பெற்று தூய்மையான மனநிலை பெற்ற தவசீலர்களுக்கே கொல்லிமலையின் அருள் கைகூடும் என்பது உண்மை. மலைக்கு போகும் அன்பர்கள் சகல சித்திகளையும் பெற காம, குரோத, லோப, மோக, மத, மாச்சரியம் என்ற 6 மனவெழுச்சிகளை அழித்த பின்னரே கொல்லிமலையின் புனிதத்தன்மையும் புண்ணிய மூலிகைகளும் தெரிய வரும், அதன் மகிமைகள் புரிய வரும், புனிதம் கிட்டும். பக்திக்கு தேவை
பரிபூரண சரணாகதம். பகவானை பிடிக்க உதவுவது சரணாகதம். சிக்கன பிடிப்போம் சிவமை என்பதும் சரணாகதம். பக்தர்கள் பகவானை சரணடைந்து கொல்லிமலைக்கு சென்று கொல்லிப்பாவையின் தரிசனம் பெற்று கொல்லிப்பாவையின் பேரருளால் பக்தியை கோருகின்றனர். அருளையும் பொருளையும் அனைத்து செல்வங்களையும் பெறுகின்றனர். ஆயுர்தேகி தனம் தேகி வித்யாம் தேகி மகேஸ்வரி சமஸ்த மகிழாம் தேகி தேகி மே பரமேஸ்வரி. அனைத்து இகபர சுகங்களை அருள்பாலித் தருளுபவள் கொல்லிமலையில் இருக்கும் கொல்லிப்பாவை. கொல்லிமலையின் காவல் தெய்வம் கொல்லிப்பாவையும் பெரியண்ண சுவாமியும் என்று சித்தர்கள் பாடி அருளிய சித்தர் நூல் பலவற்றிலும் போற்றப்படுகின்றது. கொல்லிமலையிலே இருக்கும் சித்த வித்யா, சித்த மாதா, ஜகன்மாதா கொல்லிப்பாவையை தரிசனம் செய்ய பக்தர்களுக்கான படிக்கட்டுகளும் பக்தர்களுக்கான சுற்றுப்பாதையும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. கொல்லிப்பாவையை தரிசனம் செய்யும் வழியில் நாகமாதா, நாகதோஷம் உள்ளவர்கள் இங்கே வேண்டி வரம் பல பெற்றிருப்பதாக கொல்லிமலையைச் சார்ந்த கொல்லிமலை சித்தர் ஸ்ரீ காகபுஜண்டர் ஆதீனகர்த்தர் ஸ்ரீ ஸ்ரீ தர்மலிங்க சுவாமிகள் அருள்பாலித் தருளுகின்றார். வனம் சூழ்ந்த சோலை நடுவில் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும், வாழ்வில் கொல்லிப்பாவையின் பேரருளை பெற்று உய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக, சுயநலமில்லாத பொதுநல நோக்கத்திற்காக பக்தர்கள் கொல்லிப்பாவையின் தரிசனம் பெற அன்றாடம் சென்று கொண்டிருக்கின்றனர். கொல்லிமலையிலே கொல்லிப்பாவையின் தரிசனம் பெற செல்கின்ற பாதையில் காவல் தெய்வங்கள். எந்த ஊரிலும் காவல் தெய்வங்கள் நிச்சயம் இருக்கும். விஞ்ஞானம் வளர்ந்த காலத்திலும் கூட காவல் தெய்வங்களின் கதைகளை கேட்டோமேயானால் விஞ்ஞானம் அடிபட்டு போகும் என்பதுதான் அர்த்தமுள்ள ஆன்மீகத்தின் மெய்ஞான ஆதாரங்கள். அன்றைய முன்னோர்களையும் இன்றைய ஊர் மக்களையும் வருகின்ற பக்தர்களையும் காவல் தெய்வம் பேசாமல் இருந்தும் கூட சில சமிக்கைகளால், சில உதாரணங்களால், சில இயற்கை தன்மைகளால் ஒரு மனிதனுடைய வாழ்வில் இது நல்லவை நடக்கும், இது தீமையை பயக்கும் என்று அறிவிப்பது உண்டு. காவல் தெய்வங்களின் குறிப்புகள் கண்ணுக்கு நேரெதிரே காண முடியாததாயினும், காது குளிர கேட்க முடியாததாயினும், ஒரு மனிதன் தன்னுடைய உண்மையான தெய்வ உணர்வால், ஆத்ம சக்தியால் உணர்ந்து அதற்கேற்றபடி தன் வாழ்க்கையை அமைத்து கொண்டால் அந்த மனிதனின் வாழ்வு
நலமாகவும் வளமாகவும் அமையும். காவல் தெய்வங்கள் என்ன கூறுகின்றன என்பதை அறியாதவர்கள் குருவருளின் திருவருளால் குரு காட்டுகின்ற பாதையில் சென்றால் அந்த காவல் தெய்வங்கள் கூறுகின்ற ரகசியம் அந்த மனிதனுக்கு புரியும். தெய்வீக ரகசியத்தை ஒருவன் புரிந்து கொண்டால் கொல்லிமலையிலே கொல்லிப்பாவையின் பேரருளை கோடி கோடியாக பெற்று உய்யலாம். கொல்லிமலை அன்பு தாயான கொல்லிப்பாவை, அந்த தாய் அருளாட்சி அமைத்திட்ட கொல்லித்தாய் மனிதனுடைய மனதில் நடத்தையில் இருக்கும் தீய விஷயங்களை, தீமையான உணர்வுகளை கொன்று நல்ல விஷயங்களை, நல்ல உணர்வுகளை, தெய்வீக சக்திகளை அருள்பாலித்தருளும் கொல்லிப்பாவை. மஞ்சள் ஆடை உடுத்தி எலுமிச்சை அணிந்து திரிசூலம் ஏந்து வெண்மை முகத்துடன் 1000 கோடி நாமங்களையும் உள்ளடக்கி 7 வண்ணங்களில் எழிலாய்ந்த பொழிலாய் கொல்லித்தாய் எழுந்தருளி அருள்பாலித்தருளுகின்றார். கொல்லிமலையிலே கொல்லிப்பாவையின் திருக்கோயிலிலே வண்டுகள் ஏராளம். வண்டுகளின் ரீங்காரமே கொல்லிமலையிலே எழுந்தருளி அருள்பாலித்தருளுகின்ற கொல்லிப்பாவைக்கு வேதமாக ஒலிக்கின்றது. வண்டுகளின் ரீங்காரமே வேதமாகவும் கீதமாகவும் செவிசாய்த்து கொல்லிப்பாவை அருள்பாலித்தருளுகின்றார். 10 மாதம் சுமந்தெடுப்பவள் தாய். அந்த தாயின் அன்பையும் அருளையும் 10 கை அம்மனாக இருந்து பற்றை விட்டு பக்தியை மட்டும் பற்றுபவர்களை, தனது பாத கமலங்களை பற்றுபவர்களை 10 கை அம்மன் எத்திக்கிலும் இருந்து அந்த பக்தனுடைய வாழ்வில் இன்னல்கள் ஏற்படாதவாறு காத்து அருளுகின்றாள். காவல் தெய்வம் கருப்புசாமி. ஒரு மனிதனின் உள்ளம் வெளுப்பாக இருக்க வேண்டும் என்பதற்கு கொல்லிப்பாவை ஓர் எழிலாய்ந்த உதாரணம். அதே மனிதனின் உள்ளத்தில் கருப்பு இருக்கக்கூடாது என்பதற்கு காவல் தெய்வம் கருப்பசாமி ஓர் அற்புதமான ஓமை. மனம் வெள்ளையானால் உள்ளத்தில் கொல்லிப்பாவை வந்து அமர்ந்து அருளாட்சி செய்வாள். கொல்லிப்பாவையின் திருவாலயம் ஓலையால் வேயப்பட்டிருந்தாலும் அந்த திருக்கோயில் மிக எழிலாய்ந்த கோபுரமாய் கட்ட இயலாது என்பது கொல்லிப்பாவையின் அருளாணை. பக்தர்கள் தங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் வண்ணம் கொல்லிப்பாவையின் திருக்கோயிலுக்கு அருகில் சங்கல்பங்களை நிவேத்தியமாக படைக்கின்றனர். சித்தர்கள் போற்றும் கொல்லிப்பாவையை வணங்கி வாழ்வில் சித்துக்கள் பெறுவோம்.
காணுகின்ற காட்சியெல்லாம் நீயாகவே நான் கண்டுணர்ந்த கற்பகமே வாலை குமரியே. காணுகின்ற காட்சியெல்லாம் நீயாகவே நான் கண்டுணர்ந்த கற்பகமே வாலை குமரியே. பாடி மகிழும் நெஞ்சத்திலே ஒளியாகவே என்றும் வாழ்ந்து வரும் வெண்ணிலவே வாலையம்பிகே. காணுகின்ற காட்சியெல்லாம் நீயாகவே நான் கண்டுணர்ந்த கற்பகமே வாலை குமரியே. நாடி நாடி தெளிந்து கொண்டே உன்மகிமை புரிந்து கொண்டே பெற்ற தாய உனையன்றி வேறொன்றும் கிடையாது. நாடி நாடி தெளிந்து கொண்டே உன்மகிமை புரிந்து கொண்டே என் தாயே உனையன்றி வேறொன்றும் கிடையாது. கூவி கூவி அழைக்கின்றேன் நாயகியே வர வேண்டும். கூவி கூவி அழைக்கின்றேன் நாயகியே வர வேண்டும். நாடி வந்து கேட்போரின் நலிவுதனை நீக்கிடுவார். காணுகின்ற காட்சியெல்லாம் நீயாகவே நான் கண்டுணர்ந்த கற்பகமே வாலை குமரியே. அன்பு மருளும் நிலைத்திருக்க வடிவெடுத்த திரிபுரையே எங்கும் எதிலும் தெரிபவளே என் தாயே துர்க்கையம்மா. அன்பு மருளும் நிலைத்திருக்க வடிவெடுத்த திரிபுரையே எங்கும் எதிலும் தெரிபவளே என் தாயே துர்க்கையம்மா. அறிவுருவாயிருப்பவளே அன்னை சக்தி செண்பகியே. அறிவுருவாயிருப்பவளே அன்னை சக்தி செண்பகியே. நிலையாக உலகினிலே காத்தருள்வாய் கற்பகமே தினமே. காணுகின்ற காட்சியெல்லாம் நீயாகவே நான் கண்டுணர்ந்த கற்பகமே வாலை குமரியே. கொல்லிமலை காட்டுக்குள்ளே கொல்லி பாவை ரூபத்திலே அள்ளி தினம் தருபவளே அன்னை துர்க்கை தேவியம்மா. கொல்லிமலை காட்டுக்குள்ளே கொல்லி பாவை ரூபத்திலே அள்ளி தினம் தருபவளே அன்னை துர்க்கை தேவியம்மா. குற்றம் பல செய்தாலும் குணக்குன்றே பொறுத்தருள்வாய். குற்றம் பல செய்தாலும் குணக்குன்றே பொறுத்தருள்வாய். பெற்றவளே என் தாயே பேசும் தெய்வம் துர்க்கையம்மா. காணுகின்ற காட்சியெல்லாம் நீயாகவே நான் கண்டுணர்ந்த கற்பகமே வாலை குமரியே.
தாயாகி காப்பவளே தருமபுர நாயகியே, சேயாகி சிரிப்பவளே சிந்தையெல்லாம் நிறைந்தவளே. தாயாகி காப்பவளே தருமபுர நாயகியே, சேயாகி சிரிப்பவளே சிந்தையெல்லாம் நிறைந்தவளே. கருவிலேயே உறவு கொண்டேன் கொல்லூரில் உருவம் கண்டேன், கருவிலேயே உறவு கொண்டேன் கொல்லூரில் உருவம் கண்டேன். வேதனைகள் தீர்ந்தின்று சோதனைகள் நீங்க கண்டேன், காணுகின்ற காட்சியெல்லாம் நீயாகவே நான் கண்டுணர்ந்த கற்பகமே மாலை குமரியே. பாடி மகிழும் நெஞ்சத்திலே ஒளியாகவே என்றும் வாழ்ந்து வரும் வெண்ணிலவே வாழையம்பிகே காணுகின்ற. தன்னை அர்ப்பணிச்சுட்டு இருக்கக்கூடிய பெரியவாள்லாம் இருக்கா. இதுதான் வள்ளுவ நாயனார் சொல்லும் பொழுது திருக்குறளில் சொல்வார், அன்பிலார் எல்லாம் தமக்குடையர் அன்பிலார் என்றும் பிறர்க்கே. அன்புடையவர்களை பார்த்தேன்னா என்றைக்குமே எல்லாருக்கோசரம் தான் வாழ்வான். எது கிடைச்சாலும் 4 பேருக்கு கொடுத்து 4 பேருக்கு செய்யணும்னு நினைக்கக்கூடியவா. எல்லாம் தனக்கே இருக்கணும், தானே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டா. அன்புடையவா எல்லாரும் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைப்பான். இதே தான் பகவான் கீதையில் சொல்லும்போது சொல்லுவான், ஹே அர்ஜுனா, எவன் ஒருவன் தன்னுடைய சுகதுக்கங்களை பார்க்காம நடுநிலையில் நின்று கொண்டு பிறர்க்கோசம் தன்னையே தியாகம் பண்ணுறானோ அவன் பரமயோகி அப்படின்றார். பரமயோகின்னா குகையிலையோ இல்லை மலை மேலேயோ இல்லை மரத்தடியிலையோ உட்காந்துண்டு மூச்சை பிடிச்சுண்டு காற்றை அடைச்சிண்டு ஆகாரம் சாப்பிடாம தெய்வ சிந்தனையில் நின்றுண்டு இருக்கிறது தான் பரமயோகின்னு அல்ல. பிறருக்கோசரம் வாழக்கூடியவா கூட பரமயோகி அப்படின்னு கீதையிலே சுவாமி சொல்கிறான். அப்பேற்பட்டு தனக்குன்னு இல்லாமல் பிறருக்கோசரம் வாழக்கூடியவர்கள் தான் இந்த மகான்கள். அப்படி ஜீவராசிகள்லாம் கஷ்டப்படுறான்னு சொன்னால் அவளுடைய அந்த கஷ்டத்தை மாற்றத்துக்கோசரம் தன்னையே அவளுக்கு அர்ப்பணிக்கிறார். இது பார்த்தோன்னா கர்மத்தை மாற்றுறதுன்றது அர்த்தம் இல்லை. இப்போ ஒரு தாயார் இருக்கா, உலகத்தில் எவ்வளவோ தாயார்கள் இருக்கா. ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஒரு தாயார் இருக்கா. அது எல்லா ஜீவராசிகளுக்கும் இருக்குது. ஏன்னா தாயிலேருந்து தான் நாம் வரோம். அப்படி இருக்கும் பொழுது எல்லா தாய்மார்களும் எல்லா குழந்தைகளிடத்துலையும் எப்பொழுதும் ஆசையாக இருப்பான்னு சொல்ல முடியாது. சில தாயார்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைகிட்ட பிரேமையாக இருப்பாள். எப்பொழுதும் அந்த குழந்தைய சின்ன அந்த குழந்தைக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு அந்த குழந்தைக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு அது 100ல் ஒரு தாயார் இருப்பாள். சில தாயார்கள் எடுத்துட்டா நம்ம வயிற்றில் குழந்தை பிறந்துட்டு அந்த குழந்தை சத்தியமாக இருக்கணும், அவனுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும், அவனுக்கு என்ன பண்ணணுமோ செய்யணும், அவன் வழியை பார்த்துக்கணும் அப்படின்னு இருப்பாள். சில பேர் பார்த்தேன்னா இந்த குழந்தைய உலகத்துக்கு நம்ம கொடுத்துட்டோம், நீ அவன் வளரணும், அவனுடைய சொந்த முயற்சியில் நிற்கணும், அவன் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கணும், அவனுக்கு என்ன வேணுமோ அவன் தான் செஞ்சுக்கணும், நாம் உதவி பண்ணலாம், அட்வைஸ் பண்ணலாம், அவ்வளோதான், அவன் பார்த்துக்க வேண்டியது தான் அப்படின்னு இருக்கக்கூடியவா, விடத்தியாக இருக்கக்கூடியவா. ஆனால் இந்த முதல் வர்க்கம் சொன்னோம் பாருங்க, குழந்தை இடத்துல அவ்வளோ பிரேமையாக இருக்கக்கூடியது, அதுக்கு அந்த குழந்தை பாக்கியம் பண்ணியிருக்கணும். அது மாதிரி இந்த மகான்களிடத்துல தங்களுடைய வினைகள்லாம் சமர்ப்பணம் பண்ணி அந்த மகான் ஏற்றுக்கிறாருன்னா அந்த மகானுக்கும் அந்த பக்தனுக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கணும். அது இறைவனுடைய இச்சை. அது மாதிரி இறைவனுடைய இச்சை இருக்கும் பொழுதுதான் அந்த மகானாகப்பட்டவர் அந்த பக்தன் வரும்பொழுது அவனுடைய வியாதியை இவர் வாங்கிக்கிறார். அவர் வாங்கிக்கிறார்ன்றதை விட தன்னுடைய கருணையினால் அவனுக்கு அந்த நோய் விலகணும்னு நினைக்கிறார். நினைக்கும் பொழுது இந்த கர்மாவாகப்பட்டது முக்தி, அதாவது ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு மேலே போய் இந்த ஜீவராசி ரொம்ப சிரமப்பட்டு அனுபவித்து இனி அதுக்கு விடிவே இல்லை பொழுதுதான் அந்த மகான் வரார். அந்த மகான் வந்து அந்த வினையை ஏற்றுக்கிறார். ஒரு சமயம் பரமஹம்சர் கூட இருக்கும்பொழுது பரமஹம்சருக்கு ரொம்ப இரத்த வாந்தி எடுக்கிறார்.
இந்த ரத்த வாந்தி எடுக்கும் பொழுது விவேகானந்தருக்கு கோபம் வந்துடுது. என்ன ரத்த வாந்தி எடுக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ராமகிருஷ்ண மிஷருக்கு எதிராக ஒருத்தன் வினை பண்ணி விடுறான். அந்த வினையினால் அவர் அது மாதிரி எடுக்கிறார். அப்புறம் இவர் காளிக்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணி போகலான்னு போய் பார்க்கும்பொழுது காளியை பார்த்தா காலுடைய கழுத்து வளைஞ்சிருந்து தான். விவேகானந்தருக்கு ஆச்சரியமாக வருது. என்னம்மா உன் கழுத்து வளைஞ்சிருக்கு? இல்லைடா, இந்த குழந்தைக்கு இவன் பண்ணிவிட்டான், அதை நான் வாங்கிட்டேன், அதனால் என் கழுத்து அப்படி இருக்குன்னாலாம். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, மகான்கள் அப்படி தெய்வீக நிலையில் இருந்து பக்தர்களுடையதெல்லாம் வினைகள்லாம் தாங்கள் வாங்கி கொள்ளும் பொழுது அந்த கர்மாவை குறைக்கிறான்னு அர்த்தம் இல்லை. அந்த கர்ம வினையை இவா வாங்கிட்டு இவா அனுபவிக்கிறா. அதனால் கர்ம வினைக்கு எதிர்மறையாக பண்ணுறா அப்படின்றது அர்த்தம் இல்லை. இப்போ சுவாமி உலகத்தை படைச்சிருக்கான். அப்படி உலகத்தில் படைச்சிருக்கும் பொழுது இந்த உலகத்தில் இது நடக்கணும்னு அவன் நிச்சயம் பண்ணி எல்லாத்தையும் செய்கிறான். அப்படி செய்யும்பொழுது சில சமயங்களில் அந்த ஜீவராசிகள் மேலே உள்ள கருணையினாலேயும் அந்த ஜீவராசிகள் மேலே உள்ள ஈடுபாட்டினாலேயும் அந்த ஜீவராசிகள் தன் மேலே வச்சிருக்கிற பக்தியினாலேயும் கட்டுப்பட்டு சில விதிகள்லாம் மாற்றுறான். அவதார காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விளையாடி இருக்கார் சுவாமி. பாகவதத்தில் எடுத்துட்டோன்னா கிருஷ்ணாவதாரத்தில் சொல்லும் பொழுது கிருஷ்ணனுடைய சாந்தினிபினி முனிவருடைய குழந்தைகள் இளம் வயசுலே இறந்து போயிடுறது. அந்த இறந்த குழந்தைய யமனுடைய வாயிலில் போய் இருந்து மீட்டுண்டு வரா. இது விதிக்கு புறம்பானது தானே. சுவாமி செய்கிறான். ஏன்னா அந்த ஜீவராசிகள் இடத்துல அவனுடைய கருணை. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவிநாசிபதிக்கு வரார். இந்த அவிநாசிபதிக்கு வரும்பொழுது முதலை வாயிலில் போன குழந்தைய காப்பாற்றி மீட்டு கொடுக்குறார். எப்படி? அந்த கருணை சுவாமியுடைய கருணையாகப்பட்டது மகான்கள் வாயிலாக எந்த ஜீவராசிக்கு கிடைக்கணும் இருக்கோ அவளுக்கு தான் கிடைக்கும். எல்லாருக்கும் அது கிடைச்சிடாது. அதனால் அந்த கருணைக்கு காரணம் இறைவன். அப்படி இறைவனே இருக்கிறதுனால அந்த கர்ம வினையாகப்பட்டது சில சமயங்களில் முழுமையாக அழிக்கக்கூடிய சக்தி அவன் ஒருத்தனுக்கு தான் உண்டு, வேறு யாருக்கும் கிடையாது. அதனால் கர்மபலம் மாத்திரம்